Hi friends, இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஃபோட்டோஸை வந்து எப்படி ஹச்டியாக ரெடி பண்ணலாம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபோட்டோஸ்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து மொபைல் ஃபோனில் தான் எடுப்போம். ஸோ மொபைல் ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸே வந்து நம்ம கேமராவில் வந்து எடுக்கிற மாதிரி வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஆப் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரிமைனின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆப் தாங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும், பிஃபோர் ஆஃப்டர் சொல்லிட்டு அந்த டிஃப்ரென்சேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஆப் தான், இது நல்லா பாப்புலராக போயிட்டு இருக்குது. ஸோ இதோட டவுன்லோட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 crores வரைக்கும் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா 29 lakhs ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் வந்து 4.4 வந்து ரேட்டிங்கில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஆப் தான். கீழே ரிவ்யூமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஓகேங்களா. ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஃப்ரீ தான், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் காட்டும். ஓகே, ஸோ கெட் ஸ்டார்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ ஓல்டு ஃபோட்டோஸை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி டேமேஜாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிளியரன்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரென்சஸ். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ஒரு மாதிரி பெர்ராக இருக்குது, சரியாக வந்து கிளியரன்ஸ் இல்லைனாலும் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கிளியரன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டியாக அதுதாங்க. ஸோ ஃபோட்டோஸ் வந்து நம்ம எந்த மாதிரி நம்ம கொடுக்குறோமோ அதை வந்து ஃபுல் ஹச்டி வந்து கிளியரன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து சில பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட பிளான்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணலன்னா மேலே டிக் மார்க் வந்து நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸை வந்து அக்சஸ் பண்ணுறக்காண்டி கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து கிவ் அக்சஸ் டு ஃபோட்டோஸ்ன்றது கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கேலரி வந்து மேலே ஓப்பன் பண்ணலாம். ஸோ மேலே வந்து ஓப்பன் கேலரி இருக்கும். ஸோ அந்த ஓப்பன் கேலரின்றதை கிளிக் பண்ணி கேலரிக்குள்ள நம்ம போயிடலாம். இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஃபில்டர் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரிமூவிங் பிளர் சொல்லிட்டு எல்லா ஆப்ஷன்ஸுமே அதிலே உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஷார்ப்னஸ்லேருந்து எல்லாமே வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெடி பண்ணி நம்ம கொடுக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து என்னோட இப்போ நான் அப்லோட் பண்ண ஃபோட்டோ. ஸோ இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்க ஃபோட்டோஸ் பாருங்கள். ஸோ டிஃப்ரென்சேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ ஷார்ப்னஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஓரளவு வந்து நல்லாவே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கும். இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபேஸ்லேருந்து எல்லாமே வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ பேக்ரவுண்ட் நீங்கள் கவனிச்சு பாருங்கள். ஃபேஸு போட்டிருக்க ஷர்ட் கலர்லேருந்து எல்லாமே வந்து டிஃப்ரென்சேஷன் காமிக்கும். ஸோ பிஃபோர் த ஃபோட்டோ ஆஃப்டர் த எடிட்டிங் ஃபோட்டோ. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற இந்த ஆரோ வந்து டச் பண்ணிங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வேணான்ற பட்சத்தில் வந்து சைடில் இருக்கிற இந்த டிக் மார்க் வந்து டிக் பண்ணிங்கன்னா வந்து ஃபோட்டோஸ் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபோட்டோஸ் வந்து நம்ம சேவ் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேலே கேட்கும் சேவ் வித் ஆடுன்னு கேட்கும். ஓகேங்களா. ஸோ எங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ரன் ஆகும். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ரன் ஆகாது. நமக்கு வந்து பேமெண்ட்லாம் பண்ண வேணாம். ஸோ சேவ் அண்ட் வாட்ச் ஆடுன்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து சேவ் ஆகிடுச்சு. மேலே இருக்கிற வந்து டன்னுன்றதை வந்து கொடுத்துருங்க. ஃபோட்டோஸ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கிளியரன்ஸ் இல்லாத ஒரு டெக்ஸ்ட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணி கிளியராக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி வந்து இந்த ஆப்பில் வந்து எடிட்டிங் பண்ணி நம்ம கிளியராக பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நான் அதை வந்து நான் என்கேஜ்ன்றதை கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்த ஒரு நார்மல் இமேஜ். ஸோ எடிட்டிங்க்கு பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எவ்வளோ பிரைட்னஸில் வந்து அந்த இமேஜோட கிளியரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ ஆஃப் பேஜில் நான் வைக்கிறேன். ஸோ பிஃபோர் ஆஃப்டரோட அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இந்த ஆப் மூலிமா வந்து உங்களோட ஃபோட்டோஸை வந்து உங்கள் ஃபோட்டோ எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து ஃபுல் ஹெச்டியாக வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பிஃபோர் ஆஃப்டர் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பிஃபோர் ஃபோட்டோ, இது வந்து ஆஃப்டர், அதாவது இமேஜ் ஜஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் இமேஜ் தான் இது. ஓகேங்களா. ஸோ இதையே வந்து நமக்கு இந்த ஆப் வந்து பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம எடிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிஃபோர் த இமேஜ் வந்து எப்படி இருக்குது, ஆஃப்டர் த இமேஜ் வந்து எப்படி எவ்வளோ பிரைட்னஸ் வந்து கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இப்படி டல்லாக இருந்த ஃபோட்டோவை வந்து இமேஜை வந்து கூட இப்படி வந்து நம்ம பிரைட்டாக வந்து கிளியரன்ஸாக வச்சு நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப் மூலிமா வந்து ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.